எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கான்னா அது நம்ப முடியுதா? ஆச்சரியமான ஒன்று தானே. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். போதுங்கிற மனமே யாருக்குமே இல்லைங்க. அதுதான் உண்மை. நமக்கு இறைவன் இவ்வளோ ஐஸ்வர்யங்களை கொடுத்துருக்காரு. இதை வச்சுட்டு நம்ம மன நிம்மதியோடு வாழ்வோம், மன திருப்தியோடு வாழ்வோம் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களான்னு பார்த்தா நிறைய பேர்கிட்ட அந்த குணாதிசயங்களே இல்லைங்க. என்ன காரணம்னா, நம்மளுடைய 7 தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கணும். நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் சுகபோகத்தோடு வாழணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குதே ஒழிய, அதை தாண்டி ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு சிந்திக்கிறது இங்கே வெகு சிலர் தாங்க. எல்லாருமே சுயநலத்தோடு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியே இல்லைங்க. இந்த மாதிரி தன்னிடம் இருப்பதே போதுங்கிற மனநிறைவு இருந்தால் மட்டும்தாங்க இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இதை ஒரு சிலர் மட்டுமே உணர்ந்ததால தான் நம்மகிட்ட இருந்ததை இல்லாதவங்களுக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு கொடுத்து சந்தோஷமாக இருக்காங்க. மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக ஒரு சிலர் எடுத்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அவர்கள் செல்வ செழிப்போட சீமாட்டிகள் போல் இல்லைனாலுமே படுத்தா தூங்கிடுவாங்கங்க. யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டது நமக்குள்ளே இருந்தோம்னா நமக்கு நாமே மறுதட்டி கொள்ளணுங்க. ஏன்னா இந்த குவாலிட்டி, இந்த தனிச்சிறப்பு அப்படிங்கிறது இறைவனுடைய குணாதிசயங்களோட ஒத்துப்போன ஒரு விஷயங்க. நம்ம எல்லாருமே கடவுளான்னு கேட்டால் அப்படி இல்லை. கடவுளின் படைப்புகள் தான். கடவுளை நேசிக்கிறவங்க கடவுளின் படைப்பையும் நேசிக்கணும். அதுதாங்க விஷயம். நம்ம கடவுளை ஒத்த சிந்தனையோடு இருக்கிறதுனால இது கடவுளுக்கே பிரியமான ஒரு விஷயம். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ பணங்காசு கொட்டி கொடுத்தாலும் மனநிறைவி சந்தோஷத்தையும் நிம்மதியின் தூக்கத்தையும் பணம் கொடுத்து வாங்க முடியாதுங்க. அந்த பணத்தை கொடுத்து மற்ற பொருள்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்க முடியுமான்னு கேட்டால் நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்ம செய்கிற புண்ணியங்கள் மூலமாக வர்றது. பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, பிறர் மனதை காயப்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அன்பாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இதெல்லாமே சமீப காலமாக தாங்க நிறைய விஷயங்கள் மூலமாக எனக்கு உணர்த்தப்பட்டது. கோபம் எதுக்கு? ஏன் ஆத்திரம்? ஏன் திட்டணும்? ஏன் வசப்படணும்? அடுத்தவர்களை திருத்துறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவர்கள் அப்படித்தான். அவர்களுடைய படைப்பின் தாத்பரியமே அப்படித்தான். அப்படி இருக்கும்போது அவர்களை திருத்துவது நம்மளுடைய நோக்கமும் அல்ல, அதற்கு நமக்கு உரிமையும் இல்லை அப்படிங்கிறத நான் என்றைக்கு உணர்ந்தனோ அன்னைக்கு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பெரிதாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பெரிதான ஆசைகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை. பிற உயிர்களுக்கு உதவி செய்கிற மனநிறைவோடு இருக்கேங்க.